ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய கொள்ளுப்பயிர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு கொள்ளு எடுத்துக்கிட்டு அதை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் வடிகட்டிட்டு கொல்லை ஒரு துணியில் கட்டி ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா 2 நாளைக்கு அப்புறம் சூப்பரான முளைக்கட்டிய கொள்ளு ரெடி. இந்த முளைக்கட்டிய பயிர் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது குளிர்ச்சியானதும் கூட. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் 4 சின்ன வெங்காயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டே நறுக்கி வச்சுருக்கோம். அதை இப்போது இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். எந்த அளவுக்கு வெங்காயம் ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் பாதி ஃப்ரை ஆகும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆனதும் இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளியை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற முளைக்கட்டிய பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். இப்போ நான் தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இதை ஃபாஸ்ட்டாக நம்ம சமைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்காக தான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஏற்கனவே உரித்து வச்சுருக்க 20 to 25 சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு கட் பண்ணி வச்ச ஒரு துண்டு இஞ்சி இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பட்டை, 2 லவங்கம் இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட துருவி வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்பப்போ குக்கரில் இருக்க பயிரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சாம்பார் பொடியும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற 4 கத்திரிக்காயும் 2 உருளைக்கிழங்கையும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். இது நான் 2 போதுன்றதால 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஏற்கனவே நைஸாக அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம
உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுடலாம். விசில் வர வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்றதுக்காக ஸ்வீட் கார்ன் வேக வைக்க போகிறேன். அதுக்காக ஸ்டீமர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு குக்கர் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு ஸ்வீட் கார்னை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுறணும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்வீட் கார்ன் ரெடி. நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்புக்கு அந்த குக்கரில் 3 விசில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான முளைக்கட்டின கொள்ளு பயிர் குழம்பு ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்திருக்கு. இதை இப்போ நாங்கள் ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ணுறோம். குழம்பு நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.